எனக்கு நோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. யாராச்சும் எதுக்காக ஒரு வேலைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா என்னால் முடியவே இல்லைனாலும் கஷ்டப்பட்டு போயிடுவேன். நோ சொன்னால் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்களோ அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போது நீங்கள் அசர்ட்டிவாக எப்படி நோட் சொல்கிறதுன்றதை கற்றுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட வேலைக்காக உங்களை கூப்பிடுறாங்க, ஆனால் இப்போ உங்களுக்கு உடம்பு ஏதோ சரியில்லை, இல்லை அவங்கக்கிட்ட இன்னும் உங்களுக்கே நிறைய வேலை இருக்குது, இப்போ அதனால் அவங்க கூட போக முடியாது. நோன்னு சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி உங்கள் ஹெல்த்தையும் கன்சிடர் பண்ணாமல் உங்களோட வேலைகளையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போகிறீங்கன்னா, அப்போது இப்படி சொல்லி பாருங்கள், எனக்கு வரணும்னு ஆசை தான், ஆனால் இப்போ எனக்கு உடம்பு முடியல, இல்லைனா எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, பேசாமல் நெக்ஸ்ட் வீக் நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாமா அப்படின்னு உங்களோட கம்ஃபர்டபுள் டைமை சொல்லுங்கள். அந்த டைமில் அவங்களால உங்கள் கூட வர முடியும்னா வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. இல்லைன்னா இந்த வேலையை உங்களை விட யார் பெஸ்ட்டாக செய்வாங்களோ அவங்க கூட அவங்கள ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. ஸோ தட் உங்களுக்கும் அவங்கக்கிட்ட நோ சொன்ன மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகாது, அவங்க ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இது 2மே பண்ண முடியல, இருந்தாலும் உங்களுக்கு சீரியஸாக அந்த ஒர்க் பண்ணவே வேண்டாம், உங்களுக்கு அது மேலே உடன்பாடு இல்லை அப்படின்னா நோ சொல்கிறதுக்கு பதிலாக வேணால் கொஞ்சம் காலதாமதப்படுத்தி பாருங்கள். ஸோ அது மூலமாக அவங்களே புரிஞ்சுப்பாங்க இது அவங்களுக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது அப்படின்னு.